அறிவோம் சிவசக்தி குருவை துணை கேஎம் எஸ்எம் குமரி கலை களஞ்சியம் ராஜசேகராசான். வணக்கம் நேயர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அடிமுறையும் அர்த்தமான வேலைகள் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப மோசமான கலைகள், கொஞ்சம் கவனமாக நீங்கள் கையாளுங்க, பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப கவனமாக, அதாவது ரொம்ப மோசமான இடங்களில் தான் நம்ம தட்டி காட்டுறோம். அதனால் நீங்களும் அதை பார்த்துட்டு இந்த வாரம் யாரையும் தட்டிக்காதுங்க. தயவுசெய்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து பொறுமையாக நம்ம தான் வருஷக்கணக்காக படித்து 35 ஆண்டு காலமாக படித்து பொறுமையாக அதில் அடிபட்டுனுச்சுன்னா அது என்ன பண்ணும், அதனுடைய கூறு குணங்கள் என்ன, அதனுடைய தன்மை என்ன, அது நாளைக்கு என்ன செய்யும், பட்டவுடன் கெடுதிகள் என்ன செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம படிச்சிருக்கோம். அதில் பட்டுனுச்சுன்னா நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சில நேரங்கள்லாம் படும். நாங்கள் இந்த வீடியோ எடுத்து முடிஞ்ச பிறகு தடவி தட்டி இலக்கி அப்படி விட்டுருவோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தெரியாதவர்கள் இதை பார்த்து கவனமாக கையாளுங்க. வாங்க நம்ம ஒரு வீடியோவில் போவோம். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க அப்படிங்க. வாங்க நேயர்களே, அடுத்த ஒன்று பாருங்கள். இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணணும், அதனால் பொறுமையாக சொல்லி ஒன்று செய்து காட்டுறேன். வாங்க போவோம். நேயர்களே, அடியை திறக்கவே கூடாது. முதல்ல பாருங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்க, இந்த மூக்கு வரமத்தில் கையை வச்சாலே போதும். வலது எடுத்து நம்ம இடது எடுத்து இந்த அடியை திறக்க வேண்டிய தேவையில்லை. நேரே இங்கே கை வச்சுட்டு அப்படியே அந்த முட்டை மடக்கி பூம்பு வருமோ, சரியா, அடப்பு வருமோ, பிக்கு வருமோ, சரியா நேயர்களே. பாருங்கள், இதை பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும். ரொம்ப பொறுமையாக பார்த்து கவனமாக கையாளுங்க என்று கேட்டுக்கொள்கிறேன். சரியா, ஏடா குணமாக இல்லை பட்டு இருந்துச்சுன்னா பட்டை தான். இப்போ நம்ம வச்சு காட்டுறோம். கொஞ்சம் கூட இருந்துச்சு ஆச்சுன்னா அது ஏற்றுறோம், அடிகள் ஏற்றுறோம். அது கொஞ்சம் தயவு செய்து கவனமாக கையாள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.